அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த பதிவில் நம்ம மெயினாக என்ன பார்க்குறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்கும், லைஃப்பில் கல்வி உண்டா, அடுத்து உங்களுடைய வருமானம் அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும். நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பு குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எது பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா எப்படி இருக்கும் அதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் உண்டா, குழந்தை பாக்கியம் இருக்கா, இதையெல்லாம் தான் பார்க்குறோம். அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெல்த்து, உங்களுடைய ஹெல்த்து, இதையெல்லாம் தான் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம். மெயினாக முதல்ல தெரிஞ்சுங்க, திருவாதிரை அப்படின்னாலே நீங்கள் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்தவங்க. ராகு அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் இயற்கையிலேயே பாம்பு தான். இது எப்பயுமே நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ வாழ்க்கையில் உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி இருக்கா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன். நமக்கு சராசரி தேவை ஒரு நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், நல்ல வசதி வாய்ப்பு. இது எல்லோரும் நம்ம எதிர்பார்க்கிறது தான். இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்கிறத பார்க்குற போது நீங்கள் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது, ஆரம்ப கல்வி. பட் அதே சமயத்தில் எஜுகேஷனில் அண்டர் எஜுகேஷன் இருக்குது, ஹையர் ஸ்டடி இருக்குது, ரிசர்ச் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உயர்கல்வியில் ஒரு சின்ன பிரேக்கு, அல்லது பிரேக் இல்லைனால் கூட நாம் விரும்பாத சப்ஜெக்டை படிக்க வேண்டிய சுச்சுவேஷன், நாம் விருப்பப்படாத காலேஜோ யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது அரியர்ஸ் ஏற்பட்டு ஹையர் எஜுகேஷனை தொடர வேண்டிய சூழ்நிலைகள், இப்படி ஏதோ ஒன்று நம்ம லைஃப்பில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹையர் எஜுகேஷனுக்காகவோ பொதுவாகவே வீட்டை விட்டு வெளியில் போய் படிக்கிறது, அல்லது அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடில் போய் படிக்கிறது, இதுக்கான சோர்ஸஸ் அல்லது வாய்ப்பு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற காலத்தில் நீங்கள் பெருசாக படிக்காமல் இருக்கலாம். அப்போ நான் சொல்கிற பலன் உங்களுக்கு நடக்காத மாதிரி தோணும். ஆனால் கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சில விதிகள் இருக்குது, ஒரு சில அமைப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தபடியாக வருமானங்கள் முதல்ல பார்த்தோம். வருமானம் அப்படின்னா ஒன்று நம்ம வேலைக்கு போய் பண்ணுறது, சம்பாதிக்கிறது, இன்னொன்று பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறது. அங்கே பிஸ்னஸ் அப்படிங்கிறத காட்டிலும் முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை வேலையா பிஸ்னஸா எது பண்ணால் லைஃப்பில் நல்லா இருக்கும். முதல் ஆப்ஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறது, இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஆக யாரெல்லாம் வேலைன்னா என்ன மாதிரியான வேலை? ஸோ நம்ம கவர்மெண்ட்டு சர்வீஸில் வேலை பார்க்குறது, அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறது, அல்லது ஒரு எம்என்சியில் இருக்கிறது, ஆர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஜாப். நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில், எந்த கண்ட்ரியில், எந்த அரசு வேலையாக இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர், வேலை வாய்ப்புகள், இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அது எப்பயுமே பெரிய லெவலில் உங்களுக்கு வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் அடிக்கடி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறேன், கம்பெனி மாறிட்டுருக்கேன், நிறைய நாள் ஐடியலாக இருக்கேங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். ஆனால் திருவாதிரை அப்படின்னு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலே ஒருவேளை வேலையை விட்டு வெளியில் வந்தால் கூட உங்களுக்கு மறுபடியும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அதுக்குன்னு சில குணாதிசயங்கள், சில கேரக்டர்ஸ் இருக்குது. அது நம்மளை இயக்கும். நம்ம எல்லோரும் இயக்கிறது நம்ம பிறந்த நட்சத்திரம், இதை மறந்துடாதீங்க. நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் ராசியே இருக்குது, இதையும் மறந்துடாதீங்க. அப்படி பார்க்குற போது உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் பிஸ்னஸ் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நடைமுறையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
2 விதமான பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது, ப்ரொடக்ஷன் சைடு. இன்னொரு பக்கம் சேல்ஸ் சைடு. ஸோ அல்லது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சைடு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பெஸ்ட்டாக அல்லது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பெஸ்ட்டாக? ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். காரணம் என்னென்னா, திருவாதிரை நீங்கள் அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்குரிய ராசி அதிபதி, இதையெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது 2 ஆப்ஷனுமே புதனாக தான் இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் சைடு, மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு ரெண்டுமே உங்களுக்கு ஒத்து வரும். அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இங்கே இந்த மேனுஃபேக்சரிங்கில் உற்பத்தி சார்ந்த துறைகள், பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் சேல்ஸ், உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னால் என்னன்னு உங்களுக்கும் தெரியும். ஆக இந்த ஃபீல்டில் 2 ஃபீல்டுமே உங்களுக்கு ஒத்து வரும். ஆனால் வாழ்க்கையில் எது சம்பாதிக்கிறதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறபோது, வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுற நிலையானது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சைடு. பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் யாரையாவது சொந்தமாக பண்ணுறது நல்லது, அல்லது லைஃப்பில் யாரையாவது நான் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறேன், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பார்ட்னர்ஷிப் இருக்கேன் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்காது. பார்ட்னர் லாபம் அடைவார், பார்ட்னர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை உங்களை விட்டு பிரிவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைச்சிட்ருப்பீங்க. இது இந்த நட்சத்திரத்தினுடைய இயற்கையான குணாதிசயங்கள். அப்போ பிஸ்னஸில் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப் பண்ணுறது சிலாகியம் இல்லை. அடுத்தபடியாக உங்களுடைய மேரிட்டல் லைஃப், திருமண வாழ்க்கை, உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் திருமணம் உண்டானா கண்டிப்பாக திருமணம் உண்டு. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நார்மலாக இருக்கும். ரொம்ப பெரிய ஹையாகவும் இல்லாமல், ரொம்ப பெரிய லோவாகவும் இல்லாமல் நார்மலாக தான் வாழ்க்கை இருக்குது. அதுவுமே இந்த திருமண வாழ்க்கையுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் உங்களுக்கு இருக்கும். ஆண் பெண் எல்லாருக்குமே அந்த பதிவு எல்லாமே பொதுவானது, காமனானது, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கானது. ஆக வாழ்க்கையில் திருமணம் உண்டு. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் லைஃப்பில் உங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த மேரேஜ், திருமணத்திற்கு முன்னோ பின்னோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உங்கள் லைஃப்பில் இருக்குது. குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் மேரிட்டல் லைஃப்பில் கவனம். உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. அடுத்தபடியாக உங்களுக்கு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் சுமாரான பலன் ரெண்டுமே கலந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய வெல்த்து, உங்களுக்கான ஆப்ஷன் இருக்கா வாழ்க்கையில்? உங்களுக்குன்னு நமக்கு சராசரி ஒரு மனிதர்களுக்கான ஆசை ஒரு வீடு, கொஞ்சம் வசதி வாய்ப்புகள், காரு. நமக்கான இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு கையில் கொஞ்சம் பணம், இதுக்கான சோர்ஸஸ் உங்களுக்கு அமையுமா வாழ்க்கையிலன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்துட்ருக்கிற காலத்தில் உங்களுக்கு பெருசாக வருமானங்களோ சம்பாத்தியங்களோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அமையுமானா கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒன்று முயற்சி. ஏன்னா திருவாதிரை அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர், உங்கள் நட்சத்திரத்துக்குரியவர் யாருன்னா பெரிய லெவலில் சூரிய பகவான். தன்னம்பிக்கையை வாழ்க்கையில் இழந்துடாதீங்க. ஒரே ஒரு விஷயம், யாருடைய ஐடியாவும் நீங்கள் கேட்காதீங்க. ஓனாக டிசைட் பண்ணி முடிவெடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. இது ஆருத்ரா நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பொருந்தும். அடுத்தபடியாக உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டு. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் ராகு, எப்பயுமே தெரிஞ்சுங்க, ராகு அப்படின்னாலே உடலில் இனம் காண முடியாத வியாதிகள். நீங்கள் சொன்னாதான் வியாதிகள் தெரியும். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ப்ரெஷர், நீரோ சம்மந்தமான பிரச்சனைகள், அடி வயிற்றில் பிரச்சனைகள், காலில் ப்ராப்ளங்கள், குறிப்பாக சளித்தொல்லைகள், அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரம் முழங்கால கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் திருவாதிரை அப்படின்னாலே
ராகுன்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை. ஆக நீங்கள் எங்கெல்லாம் பெண் தெய்வ வழிபாடு இருக்கோ பண்ணுறது நல்லது. குறிப்பாக உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு நிறைய கோயில் இருக்குது. அது அடுத்தடுத்த பதிவில் விலாவாரியாக சொல்கிறேன். இங்கே வாழ்க்கையில் நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக முடியாதவங்க எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ, எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ அதை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் குறையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.